எங்களை வந்து அணுகிய போது நிறைய ஓய்வு கிடைத்தது. வெளியே போக முடியாத காரணத்தினாலே திருக்குறளோடு நான் நிறைய நேரத்தை செலவழித்தேன். அதற்கு முன்னர் 2018ஆம் ஆண்டு சிங்கப்பூரிலிருந்து ஒரு திருக்குறள் மகாநாட்டுக்கு எனக்கு அழைப்பு கிடைத்தது. மகாநாட்டுக்கு போவதற்கு 3 வாரங்களுக்கு முன்னர் ஷிங்கிள்ஸ் என்கின்ற பெரும் நோய் ஒன்று என்னை பிடித்தது. அதை தமிழிலே நரம்பு போக்குலிமா என்று சொல்லுவார்கள். அந்த நோய் வந்தால் அது எனக்கு வந்த வயது முதியோர் வயதாக இருந்தபடியினாலே அப்போது கடினமாகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த திருக்குறளை முதல் பிரதியோ சிறப்பு பிரதி வாங்கிய வைத்திய தியாகராஜ அவர்கள் என்னை மீட்டெடுத்தார். அந்த நோய் தொற்று முடிந்த பின்னர் நான் அந்த மாநாட்டுக்கு சென்ற போது இந்த மாநாட்டிலே கட்டுரை படித்தேன். படித்துவிட்டு கட்டுரை படிக்க வந்த ஒருவரை ஒரு திருக்குறளை சொல்லும்படி கேட்டேன். அவரால் சொல்ல முடியவில்லை. இத்தனைக்கும் அவரது நடுத்தரத்திலே கட்டுரை இயக்கப்பட்டு கட்டுரை படிப்பதற்காக வந்திருந்தது. ஆனால் அவருக்கு திடீரென்று கோபம் வந்துவிட்டது. அவர் சொன்னார், நான் கட்டுரை படிக்கத்தானே வந்தேன், நீங்கள் கேட்கிற திருக்குறளை சொல்லுவதற்காக வந்தேன். நான் திருக்குறள் ஒன்று உங்கள் வாயால் கேட்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று அதை சமாதானப்படுத்தினேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு செய்தியை சொன்னது. நாம் திருக்குறளை படிக்கிறோம், ஆனால் அதை நினைவுபடுத்தவில்லை. திருக்குறள் மாநாட்டிற்கு வந்து ஒரு திருக்குறளை நினைவு கொள்ள முடியாவிட்டால் நினைவு கிடையாது. இந்த இடத்திலே எனக்கு இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும் போலிருக்கிறது. அப்போது எனக்கு 7 வயது. தும்பளை சைவப்பிராச வித்தியாசாலையிலே ஒரு திருக்குறள் போட்டி, யாழ்ப்பாண பாடசாலைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்திருந்த ஒரு போட்டி. கீழ்பிரிவிலே பள்ளியை பற்றி நான் பேச வேண்டும். அப்பவே 7 நிமிட பேச்சு 7 வயது. என்னுடைய ஆசிரியர் நாமலிங்கம் ஆசிரியர், அவர் வரலாறு கற்பிக்கின்றவர். எந்த போதும் திருக்குறளை எனக்கு பயிற்சி பேச்சு பழக்கினார். எனக்கு என் நேரம் வந்தது. பாடமாக்கி நானாகத்தான் மனதில் பதித்து வைத்திருந்தேன். அந்த பேச்சினுடைய இறுதி கட்டம் வந்தபோதுதான் ஒரு வியப்பான செயல்பாடு நடந்தது. அந்த பேச்சை நிறைப்பதற்காக சொல்ல வேண்டிய குரல் அந்த கணம் எனக்கு மறந்துவிட்டது. என்னுடைய ஆசிரியர் அப்போது அவருக்கு ஷர்ட் அணிகிற வழக்கம் இல்லை, வேட்டியும் சார்ந்திருந்தார். அவருக்கு என்ன செய்வதற்கு தெரியவில்லை. இவ்வளவு நேரமும் நன்றாகத்தானே பேசினான், இப்போது திடீரென்று மறந்து போயிருக்கிறாளே, என்ன செய்யலாம்? அவர் நெஞ்சை பிடித்துக் கொண்டார். அவரை ஒரு பார்வை பார்த்த உடனே அந்த குரல் நினைவுக்கு வந்துவிட்டது. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சொல்லும். படங்கள் கையெழுத்து. இது இன்றைக்கு வலது குறைந்த சைகை மொழியாக இருக்கிற ஒரு மொழி. ஆனால் அந்த ஆசிரியர்கள் முன்னாடி இந்த குழந்தைக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் ஆழமாக பதிந்து திருக்குறளோடு நான் பயணித்தேன். எத்தனையோ மாநாடுகள் எல்லாம் போயாச்சு. இருந்தபோது இந்த நூல் எழுதுவதற்கு என்னை தூண்டியது 2 விடயங்கள். ஒன்று வந்து திருக்குறளுக்கு ஆங்கிலத்திலே அதிகமான மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. என்ன காரணம்? மிக எளிமையாக சொல்லிவிடலாம். ஆங்கில மொழிக்கு எங்களுடைய நூல்களை மொழிபெயர்ப்பதற்கோ அல்லது விவரித்து சொல்லுவதற்கோ முழுமையாக செய்யக்கூடிய வாய்ப்பு என்று சொல்லலாம். ஒன்று. 2வது, திருக்குறளை மொழிபெயர்ப்பதோ விளக்கம் கொள்வதோ மிகவும் கடினம். காரணம் 7 அல்லது 8 சொற்களில் 1.25 அடிகளில் ஒரு செய்யுளை அவர் ஏற்றியிருக்கிறார். ஆனால் அதற்குள்ளே அவர் பொதிந்து வைத்திருக்கின்ற ஆழமான பொருளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அடலை குறைத்து கடலை புரட்டி குறுகல் குரல். எனவே இந்த குரலை படிக்கின்ற போது மிகவும் சிக்கல்படாமல் சின்ன குழந்தைகளுக்கு என் போன்ற மூத்தவர்கள் வரை என்று படிக்க வேண்டும். இதுதான் இந்த ஏற்புரையிலே நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். நீங்கள் எல்லோரும் வந்து என்னை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறீர்கள். நான் இலக்கோடு செய்த செயல்பாட்டிற்கு செய்துவிட்டேன் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தவரை ஓடி செய்து முடித்து விட்டார் என்று எனக்கு சான்றிதழ் தந்திருக்கிறேன். உலக அரங்கிலே இந்த நூலை கொண்டு நாங்கள் செல்கின்ற போது எங்கள் புலம்பெயர்ந்த தேசத்து குழந்தைகள் எல்லா நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழை ஒரு பாடமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். குறைந்தது 50 திருக்குறளையாவது அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு
இந்த திருக்குறளை நான் வாழுகின்ற நாட்டிலே பேசுகின்ற மொழியிலே, என்னுடைய மாநில மொழி கல்வி மொழியிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்றாகும். ஐரோப்பிய நாடாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நாடாக இருந்தாலும் சரி, நாங்கள் சென்ற போது கண்டு கொண்டார் உண்மை. அவர்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பை செய்வதற்கு மிக எளிமையாக ஒரு உரையாக்கம் நடக்க வேண்டும். மரபான உரையில் இருந்து, மரபான மூலப்பிரதியில் இருந்து சாதாரண உரைநடையாக அந்த குரலை மாற்றி கொடுக்க வேண்டும். அதுதான் திட்டமிட்டே. முதலிலே ஜெர்மனியிலே இருந்தபோது இல்லறவியலிலே உள்ள 10 குரல்களுக்கு மட்டும்தான் நான் மாதிரியாக அவர்களுடைய பாடல் திட்டத்திற்கு எழுதினேன். அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் என்னை கேட்டுக்கொண்டார், அம்மா உங்கள் வாழ்நாள் இந்த குரல் முழுவதற்கும் நீங்கள் இந்த உரையை செய்து தந்தால் நன்றாக இருக்கிறது. நேற்று தான் நான் அவர்களுக்கு பொருள் செய்தி அனுப்பினேன். நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னர் கேட்ட அந்த வேண்டுகோள் இறை அருளினாலும் என்னுடைய அயராத முயற்சியினாலும் நிறைவேற்றிக் கொண்டது. இன்று இந்த நூல் எடுத்து படிக்கிறவர்கள் எந்த மொழியை பேசுவதாக இருந்தால் அந்த மொழியிலே, அந்த மொழிகளுக்கு ஏற்ற வகையிலே தங்களுடைய மொழியை இணைத்துக் கொண்டு பொருள் எழுதக்கூடும். இருந்தாலும் கூட சில குரல்கள் சிக்கலை தரும். அந்த வகையில் 2 குரலை நான் சொல்கிறேன். எனக்கு மிக பிடித்தமான குரல். 7 வயதிலிருந்து 80 வயது இந்த குரலை நான் மறக்காமல் என்னுடைய வாழ்க்கையின் மூல பாடமாக பயன்படுத்துகிறேன். முதலாவது குரல், கற்க கசட கற்றவை கற்றனை நிற்க அதற்கு தர. நான் பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அவையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த குரல் தான். 2வது குரல், பெயர் கண்டும் நெஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாமேகம் எழுதுவர். மிக அருமையான திருக்குறளிலே மனித வாழ்க்கையிலே மனித விடயங்கள் கலந்து போகாமல் இருப்பதற்கு வள்ளுவர் கொடுத்த முக்கியமான கூட்டு நினைக்கிறேன். பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர். ஒருவருக்கு நன்றி தருகிறான் என்று அறிந்து கொண்டும் அவர்களை நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு யார் நயத்தக்க நாமேகம் எழுதுவர். இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை பண்போடு வாழ வேண்டுமாக இருந்தால் மற்றவர் செய்கின்ற தீமையான செயல்களை எப்படி உருவாக்கிக் கொள்வதற்கு வள்ளுவர் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். இந்த காலத்துக்கு மிகவும் தேவையானது. ஆனால் இதை எந்த மொழியும் வடிவமைக்க முடியாது. ஏனால் உள்ளுடைய அவர்களுடைய பல விடயங்களை மக்கள் சார்ந்த எந்த சிக்கலையும் தங்களுடைய புத்தி யார் நன்றி கொடுத்தார், யார் குடிக்க போகிறார், யார் குடிக்க மாட்டார், பல்வேறு விளக்கங்கள் சொன்னார். ஆனால் வள்ளுவனுடைய நோக்கம் ஒன்று. பாரதி அழகாக சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகிற்கே வந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இன்றைக்கு பலரனை கொண்டு பேசினார்கள். ஆனால் இந்த புகழ்ச்சி முழுவதும் வள்ளுவனுக்குரியது. எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த மொழியை பேசினாலும், உங்கள் கையிலே திருக்குறளை நீங்கள் கொண்டு செல்கின்ற போது உங்களை அறியாமல் ஒரு வீடு நடை வரும். வாழ்க்கை துணைகளுக்கு ஒரு குரலை எழுக்கள், ஏறு போல் பெரு நடை. ஒரு ஆணுக்கு ஏறு போல் பெரு நடை எப்போது இருக்கும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை துணை நல்ல துணையாக அமைந்தால்தான் அந்த நடை அவனுக்கு வரும். ஏறு என்றால் காளை, வீடு நடை என்ன நடை? அங்கேதான் ஒரு காளை மாடு நடக்கின்ற நடைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணைத்தை பெற்ற கணவனும் நடக்கின்ற நடைக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாட்டை சொல்லுவதற்காக வள்ளுவர் பெண்மை என்று சொல்லாமல் வீடு என்று சொன்னார். இத்தகைய விளக்கங்களை நான் பொய்ப்புரையை தந்திருக்கிறேன். இத்தனை ஆண்டுகளாக திருக்குறளை படித்தும் இன்னும் இதற்குள்ளே விளங்காத விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் இன்று கையெழுத்தேன். இந்த குத்து விளக்கம் இருக்கிற போது ஒரு புதுமையை நான் செய்தேன். இந்த திருக்குறளை யார் படிக்க வேண்டும்? பல்கலைக்கழகத்திலே எந்த கல்வி இடத்திலே இருந்தாலும் அத்தனை பேரும் ஒரு 10 குறளாவது கற்றிருக்க வேண்டும். அந்த வகையை மாணவர்கள் வந்து ஏற்றினார்கள். அவர்களுக்கு முதலில் நடந்தார்கள். 2வது, இந்த நிகழ்ச்சியை பங்கு கொண்ட அத்தனை பேரும் தனித்தனியாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றால் எல்லோரும் வாழ்க்கையின் திருக்குறளை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதை கற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்பை கொடுப்பதற்காகத்தான் இந்த நூலை நான் வெளியிட்டிருக்கிறேன். அந்த வகையில் விஜயசுந்தரம் அவர்கள் நீண்ட காலமாக நான் குறிப்போடு நல்ல இளைஞன். அவருடைய மாமியார் யாழ்ப்பாண கல்லூரியிலே நான் கற்பித்த போது என்னுடைய மாணவியாக இருந்தவர். அந்த வகையில் அவர் சந்தித்த உடனே நான் கேட்ட கேள்வி, தெய்வ சிலை உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேர் தெய்வ சிலை. அப்படியே தான் கல்லூரி முழுவதுமே தெய்வ சிலை போனால் தெய்வீக நோக்கோடு தான்
1985 சீவை தாமோதரன் பிள்ளை ஒரு ரூபாய்க்கு இந்த நூல் வெளியிடப்பட்டது. அந்த நூலை என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் கைலாசபதி நினைவாகத்தை நான் வெளியிட்டேன். என்னுடைய முதுமானி கட்டமைக்கு அந்த தலைப்பை அவர்தான் எனக்கு இருந்தார். அவருடைய அந்த ஆசிரியம் பேராசிரியர் சிவத்தம்பியும் என்னுடைய முனைவர் பட்டத்தை பெற்றுக்கொண்டு இந்த இரண்டும் சேர்ந்துதான் என்னை ஜப்பானுக்கு அனுப்பி. ஜப்பானை பற்றி இங்கே குறிப்பிடாமல் போக முடியாது. ஏன்னா ஜப்பானிய கதைக்கும் திருக்குறளுக்கும் நெருங்கிய உறவு செய்யும் கட்டமைப்பிலும் சொற்களினுடைய ஆக்கத்திலும் ஆழ்ந்த பொருளை உள்ளே புகுத்துவதிலும் அது ஒன்றாக இருந்ததுனால்தான் செவிலக்கியமான மன்னோசி என்கின்ற அந்த ஜப்பானியுடைய செவிலக்கியத்தில் அகப்பாடல்கள் 1000 பாடல்களை தமிழிலே மொழிபெயர்த்து 2 பகுதிகளாக வெளியிட்டேன். முதலாவது பகுதி சென்னை உலக தமிழாளர் நிறுவனத்தினாலே வெளியிடப்பட்டது 2000ஆம் ஆண்டு. அந்த நூல்தான் உலக அரங்கிலே என்னை கொண்டு போய் நிறுத்தியது. ஏன் சொல்கிறேன் என்றால் வெறுமனே ஒரு திருக்குறளை வைத்துக் கொண்டு நூலை கொண்டு சுற்றுங்கள் என்று நான் சொல்லவில்லை. இதுக்குள்ளே ஆழமான பொருளை தெரிந்து கொண்டு எங்கெல்லாம் கருத்தரங்கு நடக்கிறதோ, எங்கெல்லாம் கட்டளை நடக்கிறதோ அங்கெல்லாம் ஈழத்தவர்கள் போக வேண்டும் என்றால் ஈழம்தான் தமிழ் ஆய்வுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ் இலக்கிய ஆக்கத்திற்கும் முன்னோடியாக இருக்கிறது. தமிழகம் கடமைப்பட்டிருக்கிறது என்று ஒரு கூற்று கூட இருக்கு. அந்த வகையில் மீண்டும் இந்த முயற்சியை நிறைவேற நிறைவாக ஒரு செய்தி. இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலே குழந்தைகளை இளைஞர்களை நாளாந்தம் மனதார நெஞ்சார சொல்லி வருந்தி கொண்டிருக்கிறோம். என்ன வழி என்று தெரியாமல் திகைத்திருக்கிறோம். இதற்கும் திருக்குறள் தான் வழி. அவர்களை பொறுத்தவரையில் இன்று இந்த விழாவிலே நான் கலரை இணைத்துக் கொண்டேன். காரணம் என்னவென்றால் இந்த விழா இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று என்னுடைய கட்டளையாக இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் இதனால் இந்த பயன் என்பதை அவர்கள் அடுத்து உணர்ந்து கொள்வார். எல்லோரும் ஒழுங்கு சேர்ந்து ஒரு மண்டபத்திலே ஒரு வெளியிடுகின்ற போது அந்த நூல் எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்க வேண்டும். என்னுடைய பேர குழந்தை சிவமேந்தன் வாங்கினார். இந்த நூலை அவனால் இப்போது தூக்க முடியாது, ஆனால் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருது. என்னுடைய அம்மா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நினைக்கின்ற போது அவன் வேறு போல் வீடு நடப்பார். அந்த வகையிலே ஈழத்திலே மீண்டும் திருக்குறள் மக்கள் மத்தியிலே பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும். அது பல்கலைக்கழக பட்டதாரியாக இருக்கலாம், உயர்கல்விப்பீட பட்டதாரியாக இருக்கலாம், அதற்கு அப்பால் கல்லூரியாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், என் முன்பட்டியாக கூட இருக்கலாம். முன்பட்டிக்கு ஒரு குரல் சொல்கிறேன். இனிய உணவாக இன்னார் பொருள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. சின்ன குழந்தை அங்குதான் காலை இந்த முன்பள்ளிக்கு வருகின்ற போது அம்மாவோடு சண்டை. குழந்தைக்கு சற்று உடல் நலமில்லை. ஆனால் வீட்டிலே அழகான மனமுள்ள மாம்பழம் இருக்கிறது. அதற்கு அந்த மாம்பழத்தை தின்னவள் வந்து விருப்பம். அம்மா சொன்னால் உனக்கு உடல் நலமில்லை, இது இன்றைக்கு வேண்டாம், உடல் நலம் பெற்றவுடனே தருகிறேன். அதற்கு அப்பா இன்னொரு மருந்து கொடுத்தால் என்ன தெரியுமா? இனிய உணவாக இன்னாத பொருள் தனி இருப்ப காய் கொண்டற்று. மாம்பழம் குழந்தையை மனதிலே படிந்திருக்கிறபடியினாலே அதனுடைய வரலாற்றையும் சொல்லியாக வேண்டும். இனிய சொற்கள் இருக்கின்ற போது மற்றவர்களுக்கு துன்பம் தருகின்ற சொற்களை சொல்லுவது. மாம்பழம் இருக்கின்ற இடத்திலே மாங்காயை கடவெடுத்து உண்பது போல கால் கவர்ந்தால் ஒருவர் அறியாமல் ஒழிச்சு போய் அந்த காயப்படி கொண்டு சாப்பிடுவது. ஒரு சின்ன குழந்தை முன்பள்ளி குழந்தைக்கு வள்ளுவர் வழிபாட்டி இருக்கிறார். அந்த வகையை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பிறந்த நாளே நான் நினைக்கிறேன் ஒரு நிறைவாக நான் திட்டமிட்டு கொண்டாடியிருக்கிறேன் தான் சொல்லுவேன். அரிச்சலுக்கு இருப்பாங்களே, சசிக்கு இருப்பாங்களே, இன்னும் பெருசாக இதை விட பெருசாக பேசுவது இதுதான் மிகப்பெரிய வழி. இன்றைக்கு இந்த நூலை வாங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் மனதிலே தோன்றினால் இந்த நூலை நான்